இல்ல. யாருக்கு தடை இருக்குது? யார் இணை கற்பிப்பவர்களாக இருந்தார்களோ அவங்களுக்கு மட்டும்தான் நீங்க பாவ மன்னிப்பு தரக்கூடாது. உங்களுக்காக நான் கேட்கலாம், எனக்கா நீங்க கேட்கலாம், யாருக்காக யாரும் கேட்கலாம். பாவ மன்னிப்பு கேட்கறது ஒரு பெரிய குற்றம் கிடையாது. யாரு கேட்கக்கூடாது என்று கேட்டால், யார் அல்லாஹ்வை இல்லைன்னு மறுத்து கொண்டே மரணித்து விட்டார்களோ அவங்களுக்கு பாவ மன்னிப்பு கேட்கக்கூடாது. அல்லாஹ்வோடு கொட்டி தெய்வங்களை இணை கற்பித்து விட்டார்களோ அவங்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்கக்கூடாது. இப்ப அதுக்கு திருமறை குர்ஆன்ல என்ன இருக்குன்னு கேட்டா 9வது சூராவுல 113வது வசனத்தில் இருக்கிறது, மாகாணலின் நபி வல்லதீன ஆமனு, நபியாக இருந்தாலும் மூமின்களாக இருந்தாலும் அனுமதி இல்லை. அல்ல ஆரம்பிக்கிறான், மாகாணலின் நபி வல்லதீன ஆமனு, நபிக்கு அனுமதி இல்லை, மூமினான உங்கள் அனைவருக்கும் அனுமதி இல்லை. என்ன அனுமதி இல்லையா? ஐ யஸ்தக்பிரூலில் முஷ்ரிகீன், இணை கற்பித்தவர்களாகவே மூத்தாயிட்டாங்களே அவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுவதற்கு அனுமதி இல்லை. உலவுக்கானு உலி குர்பா, அவர்கள் எவ்வளவு நெருங்கிய சொந்தமாக இருந்தாலும் சரிதான். இணை கற்பிப்பவர்களாகவே மூத்தாயிட்டாங்கன்னு சொன்னா அவங்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்கிற அனுமதி நபிக்கும் கிடையாது, மூமினுக்கும் கிடையாது என்று அல்லாஹ் சொல்றான். மின்பாதி மாத்த பையனளவும் அன்னகும் அஸ்ஹாபுல் ஜஹீம், அவர்கள் நரகவாசிகள் தான் என்று சந்தேகத்திற்கு இடமில்லாமல் தெரிந்த பிறகு நரகவாசி தானே. சிறுக்கும் குஃபரும் இருந்தால் அல்லாஹ் நரகவாசி ஆகிட்டான். சிறுக்குன்னா இணை கற்பிக்கிறது, குஃபுர்னா அல்லாஹ் இல்லைன்னு மறுத்துறது. நாத்திகமா இருந்தாலும் சரி, பல கடவுளை நம்பினாலும் சரி, ரெண்டுமே நரகத்தில் உடனே தள்ளிடும். அதுக்கு பாவ மன்னிப்பு கிடையாது. உசுரோடு இருக்கும்போது அவரை தெரிந்து கொண்டால் தான் பாவ மன்னிப்பு இருக்கிறது. அந்த நிலையில மண்டையை போட்டார்னு சொன்னா அவருக்காக பாவ மன்னிப்பு கேட்கறது கூடாது என்று அல்லாஹ் இதுல அனுமதியை மறுக்கிறான் 9:113. அப்ப இந்த வசனத்தை வைத்து அந்த சம்பவத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? தாயாருக்காக நான் பாவ மன்னிப்பு கேட்க அனுமதி கேட்டேன், அனுமதி மறுத்துட்டான தாயார் யாரு? யாரா இருந்தா மறுப்பான்ல? இணை கற்பிப்பவராகவோ அல்லது நாத்திகராகவோ இல்லாட்டி மறுப்பானல்ல? நல்லா கேட்டு போப்பான் இருப்பானே. வேற வேற அல்லாஹ் கரெக்டா ஏத்துக்கொண்டு வேற வேற தப்புகள் பண்ணவங்களா இருந்தாங்கன்னு வைங்க, நல்லா கேளு, உங்க அம்மா கேளு, யார் யாருக்கு கேட்கிற, உங்க அம்மாவுக்கு முதல்ல நல்லா கேளு அப்படி நல்லா சொல்லியிருப்பானே. அப்ப அல்லாஹ் தாயாருக்கு பாவ மன்னிப்பு கேட்கிறதை மறுக்கிறான் என்ன அர்த்தம்? இந்த இணை கற்பித்தல் இருந்திருக்கு போய் தான் மறுக்கிறான், இல்லைன்னா மறக்க மாட்டான். அப்ப இதுல நல்ல தெளிவா தெரிகிறது, இது இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்க வாய்ப்பு இல்ல. இவ்வளவு தெளிவா இருக்குல்ல. பாவ மன்னிப்பு கேட்கறதுக்கு அல்ல மறுத்த அல்ல எப்படி இப்படி ஒரு சான்ஸ் கொடுப்பான் அப்படிங்கறது நம்ம விளங்குறோம். அதே மாதிரி முஸ்னத் அகமதுல ஒரு ஹதீஸ், முஸ்னத் அகமதுல இருக்கிறது, தபரானில இருக்கிறது. என்ன ஹதீஸ் சொன்னா, ஒருத்தர் வர்றாரு ஐன உம்மிங்கிறாரு. அதே மாதிரி எங்க பாப்பா எங்கன்னு கேட்ட மாதிரி எங்க அம்மா எங்க இருக்கான்னு ஒருத்தர் கேட்கிறாரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உம்முக ஃபின்னார், உங்க அம்மா நரகத்துல இருப்பாங்க, வேற எங்க இருக்க போறாங்க? எங்க அம்மா எங்கன்னு அவர் கேட்கிறாரு, உங்க அம்மா நரகத்துல இருப்பாங்கிறாங்க. அப்ப அவர் திரும்பி போறாரு. போன உடனே என்ன செய்யறாரு? ரொம்ப கவலைப்பட்டே போறாரு. கூப்பிட்டு உங்க அம்மாவோட எங்க அம்மா இருப்பாங்க, இப்ப திருப்தியான்னு கேட்கிறாங்க. இப்படி கேட்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்க அம்மாவோட தான் எங்க அம்மா இருக்க போறாங்க, இப்ப திருப்தி தானா அப்படின்னு கேட்கிறாங்க. அம்மா தரலாம், இப்ப உனக்கு திருப்தியா இருக்குதா? அந்த கூண உம்முக்கமா உம்மி, உங்க அம்மா எங்க அம்மாவோட இருக்க போறாங்க, இது சரியா ஓகே உனக்கு அப்படின்னு கேட்டு அவர் ஆறுதல் படுத்துறாங்க. இது முஸ்னத் அகமதுல இந்த ஹதீஸ், அதாவது 15600 முஸ்னத் அகமதுல இடம்பெற்றிருக்கிறது. தபரானியில 19வது வால்யூம்ல 208வது ஹதீஸாகவும் இது இடம்பெற்றிருக்கிறது. அப்ப இதுல என்ன இந்த பாயிண்ட் நமக்கு விளங்குறது என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாயாரை பற்றியும் இதே மாதிரியா சொல்றாங்க. என்னுடைய தாயாருடைய நிலைமை இப்படித்தான், என்னுடைய தகப்பனாருடைய நிலைமை இப்படித்தான், ரெண்டு பேருமே இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டாதவங்களா இருந்தாங்க, அவங்க நரகத்துக்கு தான் போவாங்க அப்படிங்கிறது இவ்வளவு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இன்னொன்றை நீங்க பார்க்கணும், இதெல்லாம் அப்படியே கண்டினியூ ஆனா ஓகே, திரும்ப உயிராக்கி ஏற்றுக்கொண்டிருந்தா, அதாவது திரும்ப கேள்வி வரும், திரும்ப அவங்களுக்கு உயிரை கொடுத்து அவங்களே இந்த ஈமானை ஏற்றுக்கொண்டுட்டு மூத்தா போயிருந்தா அது ஒண்ணு இதுக்கு மோதல் ஆகாத அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்குமெண்ட் வறுமையானால் அதுக்கு அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல அதை அடிக்கிறான். எப்படி அடிக்கிறான்னு கேட்டா, 4வது சூரத்து நிசாவுல 17, 18 ரெண்டு வசனங்களும் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இன்னம தௌபத்து, பாவ மன்னிப்பு என்பது யாருக்கு என்றால், லில்லதீன அலல்லதீன யாமல் உன சுவ பிஜஹாலத்தில், ஒரு கெட்ட காரியத்தை அறியாமல் செய்துவிட்டு சும்மா எத்தூபுனமின் கரைவின், உடனடியாக தௌபா செய்து கொள்கிறார்களே அவர்களுக்கு தான் தௌபா இருக்கிறது. உலாயிக்க எத்தூபுல்லாஹு அலைஹிம், அவர்களைத்தான் அல்லாஹ் மன்னிக்குவான்.
கானல்லாஹு கஃபூர ரஹீமா, அல்லாஹ் வந்து மன்னிக்கிறவனாவும் இரக்கமுள்ளவனா இருக்கிறான்னு 4:17 சொல்றான். 4:18 சொல்றான் வலைசத்தி தௌபா, தௌபாங்கிறது கிடையாது. யாரு கிடையாது? லில்லதீன யாமலூன ஸய்யிஆத், தீமையான காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறார்கள். எது வரைக்கும் என்றால் ஹத்தா இதா ஹதர அஹதஹுமுல் மௌத், மரணம் அவர்களுக்கு வர்ற வரைக்கும், சக்கராத் வர்ற வரைக்கும் செய்து கொண்டே இருக்கிறார்கள். அது வந்த உடனே கால இன்னி துபுத்துல் ஆன், நான் இப்ப தௌபா செய்கிறேன் என்று சொல்கிறார்களே, மரணம் வரும்போது தௌபா செய்கிறார்களே, அவர்களுக்கு மன்னிப்பு கிடையாது அப்படிங்கிறான். வலல்லதீன யமூதுன வஹும் குஃபார், மரணிக்கும் போது காபிராக மரணிக்கிறார்களே அவங்களுக்கு மன்னிப்பு கிடையாது. அப்ப மரணிக்கும் போது காபிரா மரணிச்சுட்டாங்க ஆயிடுச்சுன்னு சொன்னா அதுக்கு பிறகு உசுர கொடுத்தாலும் சரி. நான் கேட்கிறேன், இப்ப அபூஜையில எழுப்பி உசுர கொடுத்தா அவனே ஏத்துக்கிறான், என்ன பெரிய ஆச்சரியம் இருக்கு? இது ஈமான். ஈமான் என்பதுங்க அல்லாஹ்வுடைய அந்த அத்தாட்சிகளையும் அற்புதங்களையும் கண்ணுக்கு கண்ணா பார்ப்பதற்கு முந்தி நம்புறதுக்கு பேர் ஈமான். இப்ப நம்ம நாத்திகனா இருக்கிற எல்லாத்தையும் அல்லாஹ் என்ன செய்யறான், ஒரு நாள் மூத்தாக்கி விட்டு திருப்பி உயிராக்கலான்னு வைங்களேன், அதை வச்சு நம்பிடுவானே. ஆமா நேற்று மூத்தாக்கிட்டான், நீ உசுராக்கிட்டானே, அப்ப அப்படின்னு சொல்லிடுவானே இல்லையா? இதை நம்புறதுக்கு பெரிய ஈமானா? இது எவனை நம்புவானே? இது ரசூலுல்லாஹ்வுடைய தாய் நம்புறது என்ன, தகப்ப நம்புறது என்ன, யார் வேணாலும் நம்புவானாங்கிற. அப்ப நம்புறது எப்ப நம்பணும் தெரியுமா? அந்த சக்கராத்தையும் மறுமையுடைய அந்த சொர்க்கம் நரகம் அந்த காட்சி அந்த கொடூரம் இதெல்லாம் கண்ணுக்கு தெரிவதற்கு முன்னாடி ஒருத்தன் நம்பணும். அப்ப நம்பிடுவான், எல்லாரும் நம்புவான். எல்லாருமே சாவும்போது நம்புவாங்க. எல்லா மனிதனுமே அந்த சக்கராத் அந்த கடைசி உயிர் போது பாருங்க, அப்ப அப்படியே அவனுக்கு தெரிஞ்சு போய் என்ன தெரியும்? ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த கபர் தெரியும், சொர்க்கம் தெரியும், நரகம் தெரியும், அந்த விசாரணை தெரியும், என்னென்னவெல்லாம் நம்ம அந்த கொடுமைகளை சந்திக்க போறோம் அது தெரியும். அந்த நேரத்தில் அவன் சரின்னு சொல்லுவான். அப்ப தெரிந்த பிறகு நம்புவதற்கு பெயர் ஈமான் இல்ல. கைப மறைவா இருக்கும் போது நீங்க நம்பணும். வெளிப்படையா இருக்கிற நம்புறதுக்கு பேரு என்ன? நீங்க அது எவன் நம்புவானே? அவர் மீது நம்பிக்கை வச்சு நீங்க நம்பணும். அல்லாஹ்வுடைய வேதத்தின் மீது நம்பிக்கை வச்சு நீங்க நம்பணும். முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நாணயத்தின் மீது நம்பிக்கை வச்சு நம்பணும். இப்ப நான் என் கையில ஒரு பொருளை வச்சிருக்கிறேன், இதுல ஒரு 100-10 பவுன் நகை வச்சுக்கிறேன், உங்களை சொல்றேன், என் மீது நீங்க முழுசா நம்புற ஆளா இருந்தா சொல்றாரு உண்மையா போய் சொல்ல மாட்டார்களா இருக்குன்னு நம்பணும். நீங்க என்ன பண்றீங்க? இப்படி திருத்து முடிக்கிறீங்க, எடுத்து காட்டுறான், ஆமா 10 பவுன், இதுல நீங்க நம்புறதுங்கிற. அப்ப நீங்க என்னை நம்பலையில, என்னை நம்பல, நீங்க இதை பார்த்து நம்புறீங்க, இந்த பொருளை பார்த்து நம்புறீங்க. ஏன் விஷயத்துல அப்படி இருக்கலாம், உங்க நண்பர்கள் விஷயத்துல அப்படி இருந்து போயிடலாம். ரசூல் விஷயத்துல அப்படி இருக்க முடியுமா? ரசூல் சொல்றாரு, 3 விஷயம் சொல்றாரு. என்ன சொல்றாரு? அல்லாஹ் இருக்கிறான், சொர்க்கம் இருக்குது, நரகம் இருக்குது, விசாரணை இருக்குது, எல்லாம் சொல்றாரு. அதெல்லாம் கிடையாது. கடைசி வந்தா இருக்குன்னு காட்டுறாரு. இது ஒரு ஈமானா? இது ஃபிரௌன் சொன்னாங்க. இத இந்த ஈமான் அவங்க தாய் தகப்பனார் ஈமான் கொண்டிருந்தால் கூட இது ஈமானா? அல்லாஹ் உயிராக ஆக்கி இருந்து அவங்க நாங்க அல்லாஹ்வை ஏத்துக்கிறோம்னு சொல்லி இருந்தார்களே, ஆனால் அது வந்து ஈமான். அதுக்கு பேரு அப்படித்தான் சொன்னானே ஃபிரௌன். சொன்னானே ஃபிரௌன் என்ன செஞ்சான்? கடல்ல மூழ்கடிக்கப்படுறான். மூழ்கடிக்கப்படும் ஹத்தா இதா அதரகஹுல் கர்கு, அவன் மூழ்கடிக்கப்படுகிற அந்த நேரத்தில் என்ன செய்யுது? எல்லாம் தெரிஞ்சிருச்சு. பார், அடாடா மூசா சொன்னது கரெக்டாக இருக்குது. ஏன்னா அந்த சக்கராத்தில் வரும்போது அவ்வளவும் தெரியுங்க. மரணத்தினுடைய இறுதி கட்டத்தை அடையக்கூடிய நேரத்தில் எல்லாம் அப்படி கண்ணுக்கு நல்லா காட்டுவான். அப்படி அதான் கண்ணு இப்படி வேறு குத்தி நிக்கி பார்த்தீங்களா, மூத்தா போனோம், அது அப்படி பார்த்துட்டே இருக்கும், உயிரை எடுத்துட்டு போயிடுவான்ல. அப்ப எல்லாத்தையும் பார்க்கறான். அப்ப என்ன செய்யறான்னு கேட்டா, ஆமன்து பில்லதி ஆமனத்து பிஹி பனு இஸ்ராயில். ஃபிரௌன் சொல்றான். எப்படி சொல்றான்? இஸ்ரவேலர்கள் எந்த அல்லாஹ்வை நம்புகிறார்களோ அந்த அல்லாஹ்வை நானும் நம்புறேன். எப்படி சொல்றான்? மூழ்கி போயிடுச்சு, எல்லாம் தலைக்கு மேல வெள்ளம்லாம் போயிடுச்சு, கடல் மூழ்கி அமுக்கிடுச்சு, இனிமே கதை முடிஞ்சு போச்சு. அந்த நேரத்தில் சொல்றான், என்ன சொல்றான்? இஸ்ரவேலர்கள் நம்பின இறைவனை நானும் நம்புறேங்கிறான். அல்லாஹ் எதுக்கான ஃபிரௌன் சொல்றது போயிடுவான். அப்படி பாத்தீங்கன்னா இவங்க இந்த திரும்பி எழுமுன பிறகு ஈமான் கொண்டாங்க என்பதை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களே, ஆனால் அதுக்கு பேர் ஈமானாக இருக்குமே. ஆனால் இவனுக்கு ஃபிரௌன் பண்றது ஈமான் தானே. அவனுக்கு சொன்னான், அவனை ஒத்துக்கிட்டான். அல்லாஹ் நினைச்சான், கல்லா இன்னஹா கலிமத்துன், அது வெறும் வார்த்தை, இங்க இருந்து வரலது, இதுக்கு எந்த மரியாதையும் கிடையாதுன்னு சொல்லிவிட்டான். அதனால நம்ம என்ன விளங்கணும்னு கேட்டா, சக்கராத்தில் ஒருவன் ஏற்றுக்கொள்வதற்கு பேர் ஈமான் கிடையாது. ஏன்னா சக்கராத்தில் எல்லாத்தையும் பார்த்துறான். அல்லது மௌத்துக்கு பிறகு வந்து நான் திரும்ப உயிராக்குறான். அப்படி ஒருத்தன் வந்து நான் ஈமான் கொள்றேன்னு சொன்னாலும் அதுக்கு பேர் ஈமான் கிடையாது, அதுக்கு அந்த தௌபா கிடையாதுங்கிறான். இந்த 4:18 போதும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாய் தகப்பனாரை ஒரு பேச்சுக்கு அல்லாஹ் உயிர் கொடுத்து எழுப்பி
அவங்க அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லி அப்படி மூத்தா போயிருந்தாலும் அதுக்கு பேர் ஈமான் இல்லை. குர்ஆன் டிக்ளேர் பண்ணுது. இந்த சம்பவம் நிஜமா நடந்திருந்தால் கூட அது ஈமானா? அதுக்காக அல்லாஹ் ஏத்துக்கறவான்டா ஏத்துக்க மாட்டான். 4:18 அல்லாஹ் என்ன சொல்றான் திருப்பி பாருங்க. வலைசத்தி தௌபத்து லில்லதீன யஅமலூன ஸய்யாத், யார் தீமைகளை செய்கிறார்களோ அவர்களுக்கு தௌபா இல்லை. எதுவரைக்கும் தீமை செய்கிறார்கள்? ஹத்தா இதா ஹலர அஹதஹுல் மௌத், மௌத் நெருக்கத்திற்கு வந்த உடனேயே கால இன்னி துபுத்துல் ஆன், இப்ப நான் பாவ மன்னிப்பு கோருகிறேன் என்று சொல்கிறார்களே அவங்களுக்கு மன்னிப்பு கிடையாது. வலல்லதீன யமூத்துன வஹும் குஃபார், நிராகரிப்பவர்களாகவே மௌத்தாய் போய் விடுகிறார்களே அவங்களுக்கும் தௌபா கிடையாது. அப்ப நிராகரிப்பவங்க மௌத்தா போனாங்க இவங்க ரெண்டு பேரும். இவங்க ரெண்டு பேர் ரசூலுல்லாஹ்வுடைய தாயின் தகப்பனாரும் நிராகரிப்பவர்களாக மௌத்தா ஆயிட்டாங்க. தௌபா கிடையாதுங்கிறான்ல. எதை கிடையாதுங்கிறான அது இருக்குன்னு சொன்னீங்கன்னா எப்படி அந்த சம்பவம் தெரியா இருக்க முடியும்? எது இல்லைன்னு எல்லாம் டிக்ளேர் பண்ணானோ அது இருக்குதுங்கிற மாதிரி கதை கட்டினார்களே எல்லாம் போய் மறுக்கிறதா குர்ஆன். உலாயிக்க ஆழ்த்ததுனாலகும் அதாபன் அலீமா, அவர்களுக்கு துன்புறுத்துகிற வேதனையை நாம் தயார்படுத்தி வச்சுட்டோம், மன்னிப்புக்கு கிடையாதுன்னு. அதே மாதிரி 40வது அத்தியாயத்தில் 85வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஃபலம் யகு யன்ஃபஉஹும் ஈமானுஹும் லம்மா ரஅவ் பஸனா, நம்முடைய வேதனையை கண்கூடாக காணும் பொழுது அவர்கள் கொள்ளுகிற ஈமான், அவர்கள் செய்கிற விசுவாசம் அவர்களுக்கு பயன் தராது. எதுவரைக்கும் பயன் தரும்னா அதை காண்ற வரைக்கும் தான். அந்த துன்ப வேதனை சக்கராத்துல காணுமே அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க ஏத்துக்கிட்டா அல்லாஹ் பயன் தருமே தவிர அதை கண்ட பிறகு நாங்கள் நம்புறோம்னு சொன்னீர்களே ஆனால் அது யூஸ்லெஸ் என்று அல்லாஹ் சொல்றான். ஃபலம் யகு யன்ஃபஉஹும், அவர்களுக்கு பயன் தரவே செய்யாது. ஈமானுஹும், அவர்கள் கொள்ளுகிற விசுவாசம் பயன் தரவே செய்யாது. எப்ப கொள்ற விசுவாசம்? லம்மா ரஅவ் பஸனா, நம்முடைய வேதனையை கண்கூடாக காணும் பொழுது, சக்கராத்துல நம்முடைய வேதனையை கண்கூடாக காணும் பொழுது நான் இப்ப ஏற்றுக்கொள்றேன்னு சொன்னார்களே, ஆனால் நீ சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டியதா அதுக்கு நன்மை கிடையாது, அது ஏத்துக்கிறப்படாது, அது ஈமான் இல்ல அப்படின்னு அல்லாஹ் 40வது சூராவுல 85வது வசனத்தில் அல்லாஹ் டிக்ளேர் பண்ணுகிறான். அதனால நம்ம என்ன விளங்குறோம்னு கேட்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாயும் தகப்பனாரும் அன்றைய சமூக மக்கள் எந்த கொள்கையில் இருந்தார்களோ அதில் தான் மூத்தா போனார்கள். இந்த இடத்துல ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரும், பொதுவான சந்தேகம், இதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். என்ன சந்தேகம்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாய் தகப்பனார் என்னதான் தப்பான கொள்கையில் இருந்தாலும் ரசூல் வரலைங்கிறனால இருந்தாங்க. நமக்கு ஒரு சந்தேகம் என்ன வரும்னு கேட்டா, ரசூல்லா அதை பார்த்து அதை ஏத்துக்கிறாம இருந்தா குற்றம் பிடிக்கலாம். அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முன்னாடியே வயிற்றுல கருவா இருக்கும்போது அப்பா போய் சேர்ந்துட்டாரு, கை குழந்தையா இருக்கும்போது அம்மா போய் சேர்ந்துட்டாங்க. இருந்திருந்தா கூட ஏத்திருப்பாங்களே, அவங்களை எந்த வகையில குற்றம் பிடிக்கிறது? அவங்க எப்படி காபிர்கள் ஆவாங்க? அவங்க எப்படி இணை கற்பிப்பவர்கள் ஆவாங்க? அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகம் நமக்கெல்லாம் எல்லாருக்குமே இருக்குது. அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு முந்தி உள்ள மக்கள் கூட நரகத்துக்கு போவாங்கன்னு சொன்னா அது அநீதியா தெரியுது. ஒரு செய்தியை மெசேஜ் வச்சுட்டு தானங்க அவன் நல்லவங்க தீர்மானிக்கணும். மெசேஜ் வைக்கல உங்களுக்கு. ரசூலுல்லாஹ்வுடைய தாய் தகப்பனார் பாட்டனார் முப்பாட்டனாருக்கெல்லாம் மெசேஜ் வைக்கப்படல. இதான் ஹக்கு, இது பாத்தில், இது உண்மை, இது பொய் என்று செய்தி கொடுக்கப்படல. அவங்களை எப்படி நம்ம நரகவாசின்னு சொல்வது? அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் நம்ம நிறைய பேருக்கு இருக்கிறது. இது பல சந்தர்ப்பங்கள்ல கேள்வியா வருகிறது. இதுக்கு ஒரு அடிப்படை நீங்க விளங்கிக்கணும். நபிமார்கள் அனுப்பப்படுறதுக்கு முந்தி உள்ள சமுதாயம், ஒரு நபி வரல ஒரு சமுதாயத்துக்கு, அல்லது மெசேஜே போய் சென்றடையல, இப்ப கூட அப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்க. அந்த தோடர்கள், மலைவாழ் மக்கள், கோத்தகிரி பக்கத்துல ஊட்டிக்கு மேல போனீங்கன்னா அங்கெல்லாம் மக்கள் வாழ்றாங்க. உலகத்தோட எந்த தொடர்பும் கிடையாது. பேப்பர் படிக்க மாட்டாங்க, டிவி பார்க்க தெரியாது, பாஷையே தெரியாது, வளருவாங்க. அவங்களுக்கு அல்லாஹ்வும் தெரியாது, ரசூலும் தெரியாது, குர்ஆனும் தெரியாது, வேதமும் தெரியாது, இந்துவும் தெரியாது, முஸ்லீமும் தெரியாது, ஒரு மெசேஜும் தெரியாது. அது மாதிரியான மக்கள் நிறைய பேர் இன்னைக்கு இருக்கிறார்கள். அப்ப இது மாதிரி இறை தூதர்களுடைய மெசேஜ் சென்று அடையாத மக்களாக இருந்தார்களே, ஆனால் அவங்களுக்கு ஏன் தொழுவல எல்லாம் கேட்க மாட்டான், கேட்க முடியாது. ஏன்னா தொழுவல தெரியாது. ஏன் நோன்பு வைக்கல கேட்க முடியாது. ஏன் இந்த மெத்தேடுல வணங்கலன்னு கேட்கல. ஏன்னா ஒரு மெத்தேடுல வணங்குறதா இருந்தால் அல்லாஹ் ஒரு சொல்லி கொடுக்கணும். ஆனால் அவர்கள்ட்ட ஒன்னே ஒண்ணு அல்லாஹ் எதிர்பார்க்கிறான், அது இல்லைங்கிறது தான் தண்டனை. என்ன எதிர்பார்க்கிறான்னு கேட்டா, ஒரு சூப்பர் பவர் ஒரு இருக்கிறான், அவனை தான் நான் வணங்குவேன். எது நான் என்னை விட மட்டமா இருக்கிறதோ அதை வணங்க மாட்டேன், இதை நான் வணங்கவே மாட்டேன். இது நபியா வரணும். இது கடவுள் இல்லைன்னு தெரிந்து கொள்வதற்கு நபி வரணும்.